மார்க் 2 அதிகாரத்தில் ஆமென் திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். இயேசு என்ன சொன்னார்? 5வது வசனத்தை வாசிங்க பாப்போம். கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, என்ன சொன்னாரு? நியாயப்படி இயேசு என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? கவனி, மகனே எழும்பி நட. ஆனா ஏன் சொல்லல தெரியுமா? ஏன்னா இயேசுவுக்கு தெரியும். கவனி கவனி, இயேசுவுக்கு தெரியும் இப்போ இவனுக்கு வியாதியில இருந்து நான் விடுதலையை கொடுத்துடலாம், ஆனா மறுபடி வியாதி வரத்தான் செய்யும். காரணம் பாவத்தின் வல்லமை. இவன் மூதாதையர்கள் செய்த பாவம் சாபமாக, தமிழ்ல கருமமாக, இவன் முற்பிதாக்கள் செய்த பாவம் கருமமாக சாபமாக இவனை கிடத்தி இருந்திருக்கலாம். இப்ப இவனுக்கு தீர்வு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை அல்ல, வியாதியிலிருந்து விடுதலை அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை. கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஏன்னா இவன் வாழ்க்கையில இருந்து பாவம் மாறிட்டுனா தன்னால வியாதி மாறிடும். அடுத்தவனை விதி தொடாதே. நீ செய்கிற பாவம் உன் பிள்ளைக்கு சாபமா மாறும். உனக்கு தெரியுமா? செஞ்சுட்டு போயிருவ, எவனோ ஒருவனை வெட்டிட்டு போயிருவ. ஆனால் உன் குடும்பம் யோசித்து பார், உன் பிள்ளைகள். ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உன்னுடைய அக்கிரமம் உன் பிள்ளை சுமக்க வேண்டியிருக்கும். என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளை இடத்துல 4 தலைமுறை விசாரிப்பேன். ஐயா, நான் செய்கிற பாவம் என் பிள்ளை, என் பேரை, என் கொள்ளு பேரை வரைக்க முடியாது, சீரழிக்கும். அதனாலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் என் பிள்ளைகள் சாபம் மாறணும்னா, பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த சாபம் மாறணும்னா, நாரத்தை சிந்திட்டோம்னா வியாதியிலிருந்து விடுதலையை கர்த்தர் தருவார், பாவத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த விலையேறப்பட்ட சமாதானத்தை இயேசுவின் ரத்தம் தரப்போது நம்புறவங்க கையை தட்டி, என் அப்பான சோத்திரம் பண்ணு. இயேசுவின் ரத்தம் பாவத்தின் வேற